facilitating dynamic young gen. So ladies and gentlemen, one more time, the logo launch of We Can Be an FT. விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு ஐடி அமைச்சர் தங்கராஜ் அண்ணன் அவர்களே, நண்பர் பாடநூல் கழகத்தின் தலைவர் என் நண்பருமான திண்டுக்கல் லியோனி அவர்களே, சேர்மன் ஆஃப் இண்டேவ் கெரிண்டே லாஜிஸ்டிக் மிஸ்டர் பெல்டோ, அடுத்தது இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த ஃபங்க்ஷன், ஹீரோயின் ஆஃப் த ஃபங்க்ஷனா ஹீரோ ஆஃப் த ஃபங்க்ஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், விமலா ராணி பெல்டோ அவர்கள். அமைச்சர் அவர்கள் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்றதுனால நிறைய பிரிட்டோ அவர்கள் பேசிட்டார். அதனால் நான் நாளே வார்த்தை பேசுகிறேன். ராணி இங்கே பேசும்போது நான் 2 குழந்தைங்களை 8 மாதம் ஒரு தவம் இருந்து நான் பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை. ஆனால் அதிலெல்லாம் கிடைக்காத உனக்கு ஒரு பெருமை உங்களுக்கு, அந்த பெருமை இப்போது ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். 3 மாதம் தவம் இருந்து 3 வருஷம் தவம் இருந்து, எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் 2 வருஷம். நீங்க முதல் பேண்டமிக் வந்தப்போ நம்ம எல்லாம் ரிசார்ட்ல இருந்தப்போ அங்கே ஆரம்பிச்சது. அந்த 3 வருஷங்களாக தவம் இருந்து பெற்றெடுத்த இந்த குழந்தை, அந்த 2 குழந்தைகளுக்கு அப்பா பிரிட்டோ தான், இந்த குழந்தைக்கு அப்பா பிரிட்டோ தான். ஏன்னா அவர் என்கரேஜ் பண்ணலைன்னா, இப்போ உன்னை அறிமுகப்படுத்தும் போது நிறைய சொன்னார். என்ன 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 நீ என்னென்ன பதவிகளில் இருக்கிற அப்படின்னு. அத்தனை பதவிகளும் காரணம் இல்லையா? அதாவது மனைவிக்கு பொதுவா பெண்களுக்கு நம்ம சம உரிமை கொடுக்கணும், அவங்க வளர்ச்சியில நம்ம பங்கு வகிக்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம்ல. அது பிரிட்டோ அவர்கள் பண்ணியிருக்கிறார். அதற்காக அந்த அப்பாவை முதல்ல நான் அவர்கிட்ட பாராட்டுகிறேன். 2வது ராணி, நான் ராணின்னு தான் சொல்வேன். விமலா ராணி எப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வசதி வந்துருச்சு, வீட்டில் ஹாயாக இருக்கலாம், இல்லைன்னா உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது கிடையாது. அவர் இந்த அளவுக்கு பிஸியோ, அவர் மாதத்தில் ஒரு 5 நாள் தான் இந்தியாவில் இருப்பார், மீதியெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பார். ஆனால் ராணி இந்தியாவில் தான் இருக்கும்,
ஆனால் பிஸியாக இருப்பான், அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. எதையாவது இவ்வளோ வசதி வந்துட்ட பிறகு சும்மா இருக்கலாம், அது இருக்கலாம். ஒரு கரஸ்பாண்டன்ட் ஆகி போயிடுச்சு, ஒரு சேர்மன் ஆகி போயிடுச்சு ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு. காலையில் போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த சேரில் உட்காந்து திருப்பி வந்துடலாம். அப்படி இல்லை, அது வாழ்க்கை இல்லை. எதையாவது புதுசாக எதையாவது செய்யணும். இந்த 3 வருஷமா நான் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஏதோ ஒன்று பண்ணணும். மாமா இது பண்ணணும். அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு, ஹெட்மிஸ்டர்ஸ்க்கு. அவங்க திருப்பி அனுப்புவாங்க. பிரின்சிபால் ஏதோ பண்ணுவாங்க, திருப்பி அனுப்புவாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே 3 வருஷமாக இந்த ப்ராசஸில் பண்ணி இன்னைக்கு இந்த விழா 50. என்னுடைய ஆழமான வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, நான் வந்த உடனே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த விழாவுக்கு கல்வி அமைச்சர், பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் தலைமை தாழ்ந்ததாக இருந்தது. அவர் ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அது ஒரு இந்த ஃபங்க்ஷனில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்லணும்னு நான் சொல்கிறேன். தஞ்சாவூரில் ஒரு விபத்து நடந்திருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தேர் ஓட்டத்தில் ஏதோ இருந்தது. அதில் 18 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் 4 குழந்தைங்க. அவர்களுக்காக நம்ம ஒரு நிமிஷம் எழுந்து நம் இரங்கலை தெரிவிக்கலாமா? நன்றி. அதே மாதிரி இங்கேயும் சென்னையிலையும் ஒரு விபத்து நடந்திருக்கிறது. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதலாக நாம் இருப்போம். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு அற்புதமான நாள். முழுக்க என்னுடைய மனைவியால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஈவெண்ட். இன்ஃபேக்ட் லியோனிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஈவெண்ட்டுக்கு நான் கூட ஒரு இன்வைட்டி தான். அந்த அளவிற்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட அவங்க டீமோட கடந்த 2 ஆண்டுகள் கடின உழைப்பால் உருவாகியது தான் இந்த கரிக்குலம். ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எங்களுடைய தாய் தந்தையருக்கும் இதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய திரு டி மனோஜ் தங்கராஜ் அவர்கள், மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏற்கனவே டிஜிட்டல் இந்தியான்னு பேசிட்டு இருக்கிறோம். இப்போ டிஜிட்டல் தமிழ்நாடுன்னு நிறையவே பேச ஆரம்பிச்சிருக்கோம். மாண்புமிகு முதல்வரும் சரி, திரு டி மனோஜ் தங்கராஜ் அவர்களும் சரி, இந்த ஐடி ஃபீல்டில் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவிற்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும். முக்கியமாக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சில முக்கிய காரணங்களால் வர முடியவில்லை. அப்படி இருந்தும் மனோஜ் தங்கராஜ் அவர்கள் இங்கே வந்து நம்மிடையே இருந்து இந்த கரிக்குலத்தை நமக்கு இனாகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய அனைத்து நிர்வாகங்களின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக கெஸ்ட் ஆஃப் ஆனரில் இங்கே இருக்கக்கூடிய மரியசீனா அண்ட் ஆல்சோ என்னுடைய அன்பு நண்பர் திண்டுக்கல் லியோனி, அவரும் நானும் பள்ளி தோழர்கள், ஒன்றாக படித்தோம். இன்றைக்கு எங்கள் பள்ளியும் திண்டுக்கல்லும் அகில உலகத்தில் தெரிகிறது என்றால் அன்பு நண்பர் திண்டுக்கல் லியோனியால் தான். அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து இங்கே அமர்ந்திருக்கின்றார். அவரையும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன்.
மற்றபடி ஏற்கனவே நிறைய முன்னுரை எல்லாம் நடந்துருச்சு. பேசிக்காக வந்து எனக்கும் டெக்னாலஜியும் கொஞ்சம் தூரம் தான். என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஆமே மிஸ்டர் ராஜகோபால்னு சொல்லுவேன். எவ்வளோ நிறைய டெக்னாலஜி பேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே எனக்குன்னு ஒரு குழு இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமி வந்து ஒரு 25 ஆண்டுகள் முடிவு பெற்ற நிலை. அது மட்டும் இல்லாமல் அந்த சீட் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அந்த சீட் ஃபவுண்டேஷன் வளர்வதற்கு என்னுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் கெரி இண்டேவ் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஆர் மூலமாக பலவித உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதையும் சீட் ஃபவுண்டேஷன் விமலா ராணி பிரிட்டோ அவர்களுடைய தலைமையிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பல வில்லேஜஸை, கிராமங்களை தத்தெடுத்து இன்றைக்கு பலவிதமான முன்னேற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சீட் ஃபவுண்டேஷன் இன்றைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஸ்கூலை வந்து எஸ்எம்ஆர் ட்ரஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு காரணம், என்னுடைய அம்மாவும் விமலாவுடைய அப்பாவும் பல ஆண்டுகள் வாத்தியார்களாக இருந்தார்கள். அதன் காரணத்தினாலே எங்கள் அம்மாவுக்கும் விமலா சொன்ன மாதிரி குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து ஒன்று சொல்லுவாங்க, என் கிளாஸில் இருக்க பசங்க டியூஷன் எடுத்தாங்கன்னா நான் சரியாக சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம் இப்படின்னு அடிக்கடி எனக்கு சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் பேப்பரை திருத்தும் போது நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஃபுல்லாக நான் வந்து கூட உட்காந்து அந்த டோட்டல் பண்ணி கொடுத்தானா எங்கள் அம்மா 25 பைசா கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு போய் காலிமார்க் கலர் குடிப்பேன். அதனால் எங்கள் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒவ்வொரு வரியாக அண்டர்லைன் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, ஏம்மா இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்க, சர்வன்னு பார்க்க வேண்டியதார அப்படின்னு. டேய் 2 வரியை விட்டேன்னா ஒரு குழந்தையினுடைய தலையெழுத்தே மாறி இருந்தான்னு சொல்லி உட்காந்து அந்த பேப்பரை அந்த காலத்தில் மேனுவலாக திருத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவர்களுடைய பேரிலையும் அதே மாதிரி அவங்க அப்பாவும் அப்படி தான். ஸோ ஒரு கடின உழைப்பாளி. இவங்கெல்லாம் வாத்தியார்களாக இருந்து இன்றைக்கு நம்ம இன்றைக்கி வந்து அவர்களுடைய பேரால் ஒரு எஸ்எம்ஆர் ட்ரஸ்ட் வச்சு ஒரு ஸ்கூலை எடுத்து இன்றைக்கு என்னுடைய அவங்க விமலா பிரிட்டோவும் மற்ற அவங்க குழுவுமா சேர்ந்து இந்த டெக்னாலஜி பேஸ்ட் ஆப் கரிக்குலத்தை உருவாக்கியிருக்கீங்க நினைக்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் ஒய்ஃப் சொன்னாங்க நிறையா சஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, உண்மை. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் இந்த பள்ளியை ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் அடையார் பக்கத்தில் ஒரு 32 ஸ்டூடெண்ட்டோட வெரி ஸ்மால் நிலையில் தான் நான் ஆரம்பித்தேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 2-3 ஆண்டுகள் பீச்சுக்கு போயிட்டு நோட்டீஸ் கொடுத்து குழந்தைங்களை சேர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஏன்னா யாருக்குமே செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமி இருக்குன்னு தெரியாது. அந்த நிலையில் என் ஒய்ஃபு டேக் ஓவர் பண்ண ஒரு பாடு, ஒரு நல்ல டீச்சர்ஸை கொண்டு, குவாலிட்டி டீச்சர்ஸ். எப்போதுமே அவர் வீட்டில், அதாவது என் ஒய்ஃபுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையாவது புதுமையாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. ஒன்று வந்து சமையல் கடையில் பார்த்தீங்கன்னா எதையாவது புதுமையாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் புதுமையாக செய்யணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி தான் இந்த கரிக்குலத்தையும் ஒரு 2 வருஷமாக டீம் போட்டு புதுமையாக யோசித்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன as per the statistics வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி ஃபார் லேர்னிங் ஆப் தான். இப்போ எவ்வளோ ப்ரைவேட் குட்டீஸ் எல்லாமே வருது, பெரிய லெவலில் இன்றைக்கி பல லேர்னிங் ஆப்ஸ் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி டெக்னாலஜி பேஸ்டு தான். அதனால் வந்து இது சரியான நேரத்தில் அவங்க ஒரு குழுவை அமைத்து இப்படி பண்ணியிருக்காங்க. அதை நினைத்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி எல்லாமே ஸ்கூலில் ரொம்ப பார்ப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும். என்னுடைய மகளும் சரி என்னுடைய மகனும் சரி இந்த செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமியில் தான் 10th வரைக்கும் படித்தாங்க. அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய டாட்டர் என்னுடைய டிரைவருடைய மகளுடைய கிளாஸ்மேட். அந்த அளவிற்கு வந்து, ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நம்முடைய ஓன் சன்னையும் ஓன் டாக்டரையும் கொண்டு போய் நம்ம ஸ்கூலில் போட மாட்டோம். ஏன்னா அந்த குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் நல்லா ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக நல்லா டெவலப் ஆகணும். அவங்க சொசைட்டியோட நல்லா ரிலேட் பண்ணுங்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு சரி அவங்க டீமுக்கும் ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்கிறது. ஆகவே இந்த ஆப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு சொன்னாங்க. நான் எப்போதுமே எக்ஸ்டம்போஸ் ஸ்பீக்கர், பட் இருந்தாலும் பிரீஃபை வந்து நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். The education system in India
has undergone a major changes. Due to the pandemic situation, more than 35 crore students and 1.08 crore teachers across 15 lakh schools and 1,028 universities and 49,901 colleges and 10,726 standalone institutes in our country were unable to attend classes during the lockdown. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவிற்கு நம்முடைய குழந்தைகள் ஒரு பெரிய சேலஞ்சை பர்சனலாகவும் சரி, ஃபேமிலியாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, எஜுகேஷனல் வைஸ் சரி, எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் வைஸ் எல்லாருமே ரொம்ப சஃபர் பண்ணோம். அதற்கு காரணம் இந்த டீப் ரூட்டட் பேண்டமிக் டிசீஸ் தான். அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் they are completely pressurized. Why? The single dimensional academic syllabus and approach leading to narrow evaluation of learning capabilities and experiences forced on all students uniformly, regardless of individual strength, family, cultural bonds and expectations, influences, civic policies and regulations. In the global presence is a fundamental stressors to the students and family. So when we are under the stress-based situation, students do not perform well. And when you get such kind of acts with the multifaceted kind of situation, then they get attracted and things become very easy. And basically because of this, it is necessary that the study of green education and the environmental issues is made aware through primary school curriculum. This is what they have done it. So basically, the focus of the education for the shift from giving information to making sense of information, that's very important. Normally, we are more information based, but what is required today is to making sense of information from among voluminous data available, sharing it, using it a smart way to create solutions for the education and social needs in a very commercial, viable way. So naturally, I have to come to the point of 50. What do you mean by 50? 50 is nothing but F stands for futuristic, E stands for education, F stands for facilitating, and D stands for dynamic, Y stands for Engen, must be Engman. So naturally for this particular 50 concept, what are the core concepts? Practical learning strategies, focus on students' choices and preferences, collaboration, the powerful tool of sharing and connecting others, and edutainment. This is combination of entertainment, as she was telling. The novel concept of blending entertainment with the learning. That's more important from the first standard to fifth standard. We need to give a lot of entertainment to make the students stay in the class. And the emergence of holistic change. And changes are very important. Changes are challenges. If you don't overcome the challenges, you will not be successful in your life. Skill-based education paves the way for the trained professionals. Learning on the go is fun. Because today, if you really want to perform well, you should enjoy studying. If you want to enjoy, you need to give your curriculum in such a way that students are able to practically train and they retain it in their memory. Appreciating the competencies of the students, internships, and another promising tool for career readiness, adaptive learning platforms will gain prominence. These are the core concepts. So as I have already told you,
during this pandemic situation, students are under constant pressure. When they are under constant pressure, where they don't have a kind of a curriculum which could take care of their requirements, automatically the interest is lost, for which we need to get this kind of curriculum app where you make it more interesting. That's why I have given you the concept of 50 today. And finally, we also introduce learning about various professions from kindergarten level to 5th standard. This is very, very important. See, when the logistics is a huge industry, today millions of people are employed. Many people do not know about it. 3 decades before, 3.5 decades before when I started, it was nothing. I was in a very conventional period, medieval period, very advanced period. We are all now in the very advanced and digital period. But when there is no structured logistic education, when I structured it, I could see so much we have to do it in terms of making the students to go for practical orientation. Today, knowledge orientation is important, experience orientation is important. More than that, the practical orientation is important. See, when we were studying, of course, we were just, running about, playing around, all sorts of things we were doing, but we were with the students all the time playing. We were not in the digital world. So we could spend a lot of time in the interpersonal relationship. And today the curriculums will have to bring in how the interpersonal relationships have to be developed and how they have to move with the society. That's why it is said the teachers educate from their hearts, not just from their mind. So what these people, my wife and the team has done is that the teachers have to educate from the hearts, not from the mind. And in today's case, the real education is, the real education is the attitude, the kind of attitude you have, and the behavior with others. That is going to, define the real personality. So if you want to make sure that you are part of this enlarged society, global society, you need to get into this kind of a situation. Definitely this app is going to give them all answers for this. And see, this is very important. While they reach 5th standard level, they would have known about 320 professions. That means you have started teaching them what kind of professions you can take while growing, so that they are completely shaped up and their goal is achieved. Academic experience and personal experience should be seamlessly connected. This is the final important aim of this 50. That is, academic experience and personal experience should be seamlessly connected through technology, virtual tools, and open source software. Create borderless territories for students of all ages, anytime. அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா ரொம்ப நேரம் எல்லாரும் ஆங்கிலத்திலேயே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சேஞ்சுக்கு நான் வந்து தமிழில் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போதான் மேடம் எனக்கு புரியுது. லாங்குவேஜுங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது தான். இங்கிலீஷுங்கிறது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜாக மாறிட்டதுனால நம்ம வந்து இங்கிலீஷை வந்து பிரதானப்படுத்துகிறோம். அதற்காக வந்து எந்த மொழியும் தாழ்வானதோ எந்த மொழியும் உயர்வானதோ கிடையாது. அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா தமிழ்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், மிகவும் பழமை வாய்ந்த மொழி. ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து நாங்கள் மீட் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, என்னம்மா எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் குழந்தைங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் வந்து அதுக்கு என்ன சார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வித்தின் 3 months வந்து தமிழுக்குன்னு கரிக்குலத்தை டெவலப் பண்ணி அதுக்கும் அக்ரெடிடேஷன் வாங்கிட்டேங்கிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்கிறேன். என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் நடக்குதுன்னா ஒன்று ஒரு வழியிலேருந்து பிறக்கிறதா இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு ஃபெயிலியர்லேருந்து பிறக்கிறதா இருக்கும்.
நான் ரொம்ப பர்சனலாக ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏன் குழந்தைங்கள் மேலே அவ்வளோ ஒரு அக்கறை, அவ்வளோ ஒரு பிடித்த 4 செவத்துக்குள்ளே இருந்து அந்த குழந்தைய பற்றி எடுத்தேன். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி கடவுள் புரிய வைக்கிறாருன்னா, ஒருவேளை எனக்கு வந்து நார்மலாக ஒரு குழந்தை பிறப்போ அது ஒரு இருந்திருந்ததுன்னா ஒருவேளை வந்து நானும் வந்து மற்றவங்க மாதிரி ஈஸியாக எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். as I said, ஒரு வலியில் இருந்தோ, ஒரு பெயினில் இருந்தோ, ஒரு ஃபெயிலியர்லேருந்து தான் வந்து எல்லா விஷயங்களும் பிறக்குது. மகாத்மா காந்தியோட அவமானம் தான் இன்றைக்கி நம்மளோட ஃப்ரீடம். அது மாதிரி என்னோட வலியிலேருந்து பிறந்தது தான் 50. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் அவ்வளோ முக்கியம். ஏன்னா அந்த உலகத்தோட நியதியே பலுகி பெறுகிறதுனா அது குழந்தைகள் மூலம்தான் வந்து ஒரு உலகம் பெருசாகுது. அந்த குழந்தைங்கிறது வந்து எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்து கற்றுக்கிறதே கிடையாது. எல்லாருமே நினைக்கிறோம் நம்ம சொல்லி கொடுத்தா குழந்தைங்க கற்றுக்கும்னு சொல்லிட்டு. நம்ம பழமொழி இருக்குது, 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனோட சைக்காலஜி என்னென்னா, எல்லா ரிசர்ச் அது வந்து எனி கண்ட்ரி ரிசர்ச் பர்சன் சொல்லியிருக்கிறாங்க, 5 வயசு வரைக்கும் தான் வந்து குழந்தைங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில் அதுதான் வந்து மீதி அனதர் 2 இயர்ஸ் வந்து அதனோட டெவலப்மெண்ட். அந்த 5 வயசு வரைக்கும் குழந்தைங்க பார்த்து தான் கற்றுக்குறாங்க, சொல்லி கொடுத்து கற்றுக்கிறதே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, குழந்தைங்களை நம்ம பார்த்து தான் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க நல்லவங்களாகவும் தீயவங்களாகவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெரிய ஏன்னா வந்து அப்பா அம்மா தாண்டி அடுத்தது தாத்தா பாட்டி, சொசைட்டி, இந்த மாதிரி எல்லாருமே வந்து அது வந்து தான் வந்து ஒரு குடும்பம் ஒரு சொசைட்டி ஆகுது, ஒரு சொசைட்டி ஒரு கண்ட்ரி ஆகுது. அப்படி ஆகும்போது நம்ம ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம எல்லாரையும் குறை சொல்கிறதுல தான் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை வளர்த்துக்கிறோமே தவிர பாராட்டுறதுலையோ அக்செப்ட் பண்ணிக்கிறதுலையோ நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கிறது கிடையாது. அது வந்து நான் as a school correspondent for 25 years I accept that, because எல்லா ஸ்கூல்லையும் மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு விட்டு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு முன்னாடி உன் குழந்தை இதில் சரியாக பண்ணலை, இதில் வந்து குறைச்சி மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஏன்னா ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு அவங்களோட ஹீரோயின் யாருன்னா அவங்க அப்பா அம்மா. அந்த அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே அந்த குழந்தை வளரும் போது அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த்தை சொல்லாமல் வீக்னஸை தான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற கல்வி முறையில் எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். நீங்கள் வந்து டிவி வந்து ஒரே டிவி வாங்கலாம், சாம்சங் வாங்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங்கில் விஜய் ப்ரோக்ராம் வரும், சன் டிவி ப்ரோக்ராம் வரும், எல்லாமே வரும். பட் எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா வேறு ப்ரோக்ராம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் யூனிக்காக இருந்தால் தான் அதனோட யூனிக்னஸ்க்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த டிஆர்பி ரேட்டாக இருக்கட்டும், வேல்யூவாக இருக்கட்டும், எல்லாமே வரும். ஆனால் why we expect every child should have மேத்தமெட்டிக்ஸ் 100 வாங்கணும், எல்லாத்துலேயும் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்? Why you wanted to force them to be a robots? இதில் நிறைய பேரண்ட்ஸ் தான் இதில் வந்து முக்கியமாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அடுத்த குழந்தையில இந்த குழந்தை என் பிள்ளையும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை அதே இதை வந்து அந்த குழந்தை கேட்டுச்சுன்னா அந்த அப்பாவோட இந்த அப்பா பெட்ரு, அந்த அம்மாவோட இந்த அம்மா பெட்ரு அப்படின்னு சொன்னால் will you able to take it? ஸோ இந்த யூனிக்னஸ் வந்து நம்ம வந்து பாராட்ட கற்றுக்கணும், ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை வளர்க்கணும். ஸோ அதனோட விளைவு தான் வந்து ஹவு டு சேஞ்ச். ஏன்னா அந்த எஜுகேஷன்லேருந்து தான் எல்லாமே. அந்த 3 வயசில் ஸ்கூலில், 2 வயசில் ஸ்கூலில் அவங்களோட க்ரோத், மென்டல் க்ரோத், ஃபிசிக்கல் க்ரோத், நாளைக்கு ஒரு அடல்ட் ஆகி அவங்க சாதிக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஹாப்பினஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் த க்ரோத் டில் த 7 year of a child. ஸோ அந்த 7 yearsங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து
கரெக்டாக கொடுத்தோம்னா எவ்ரிபடி இஸ் அ சக்ஸஸ் சார். தேங்க்யூ வெரி மச்.